ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோஆப்ரேட்டிவில் நிதி கணக்கியல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் டபுள் என்ட்ரி சிஸ்டமும் அப்புறம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது கணக்கியலோட கிளாசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். நிதிநிலை கணக்கியல், ஃபைனான்சியல் அக்கௌண்டிங், அடக்கவிலை கணக்கியல், காஸ்ட் அக்கௌண்டிங், மேலாண்மை கணக்கியல், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், சமூக பொறுப்பு கணக்கியல், சோஷியல் அக்கௌண்டிங், மனிதவள கணக்கியல், ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங். இது போல் அஞ்சு டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இதை பற்றின ப்ரீஃபாக அப்கமிங் வீடியோஸ்லேயும் இந்த வீடியோஸ் பார்க்கலாம். நிதிநிலை கணக்கியல் என்னென்னா ஒரு செட் ஆஃப் நடவடிக்கை, அது இல்லைன்னா ஒரு நிகழ்வுகளையும் பதிவு செய்யக்கூடியது. இது வரலாற்று தன்மையுடையது. ஏற்கனவே நடந்து முடிந்த நடவடிக்கைகளிலும் மற்றும் நிகழ்வுகளையும் கண்டறிவதற்காக பயன்படுத்தக்கூடியது. இதன் மூலமாக நம்ம நிதி தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, நம்மளோட சிவில் ஸ்கோர் மாதிரி நடந்து முடிஞ்ச அக்கௌண்ட்ஸ் டிரான்சாக்ஷனை வச்சு சிவில் ஸ்கோர் கால்குலேட் பண்ணுற மாதிரி, அதுவும் இதோட ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்லலாம். ஓகே, இப்போ அடுத்து நம்மளோட செகண்ட் டைப் அடக்கவிலை கணக்கியல். அடக்கவிலை கணக்கியல் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பொருளோட அடக்கு விலை கணக்கை நிர்ணயிக்கிறது. செலவு அந்த மாதிரி அதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த பொருளோட எவ்வளோ ப்ராஃபிட், அதோட ஒதுக்கீடு எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு நிர்வாகத்தில் முடிவெடுப்பதற்காக அந்த பொருளை என்ன ரேட்டுக்கு விற்கலாம், செலவுகளெல்லாம் போக அந்த பொருளை என்ன ரேட்டுக்கு செல் மார்ஜின் வைத்து விற்கிறது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே, நம்மளோட அடுத்த தேர்ட் டைப் மேலாண்மை கணக்கியல். மேலாண்மை கணக்கியல் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்னா, ஆக்சுவலாக இது ஓவராலாக பார்க்குற மாதிரி நிதிநிலை கணக்கியலையும் அடக்கு விலை கணக்கியலும் சேர்த்து ப்ராஃபிட்டாக லாஸ், ஒரு கம்பெனிக்கு டோட்டலாக அது ப்ராஃபிட்டாக இருக்குமா லாஸாக இருக்குமா அப்படிங்கிறத ஓவராலாக கால்குலேட் பண்ணி இது பண்ணுறது தான் மேலாண்மை கணக்கியல்னு சொல்லுவாங்க. இது நிர்வாக பணிகளுக்காக முடிவெடுப்பதற்காக யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட். ஓகேவா, இதுதான் நம்மளோட தேர்ட் டைப். நெக்ஸ்ட் நம்மளோட ஃபோர்த் டைப் என்னென்னா சமூக பொறுப்பு கணக்கியல். சமூக பொறுப்பு கணக்கியலுங்கிறது என்ன சொல்லணும்னா, ஒரு நிறுவனத்தோட மொத்த தகவல்களையும் ஏற்படுத்தி அதை ஒரு எப்படி சொல்லலாம்னா, ஒரு மாலில் ஆஃபர் போடுற மாதிரி அதோட அடக்கு விலையை எவ்வளோ இது கம்மி பண்ணால் அது மக்களை கொண்டு போய் சேரும் அந்த மாதிரி. இது எதற்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, சமூக நலன் சார்ந்து அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. அதனால் இதை சமூக பொறுப்பின் காரணமாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நம்மளோட ஃபோர்த் டைப். மனிதவள கணக்கியல் நம்மளோட ஃபிஃப்த் டைப். இது எதற்குன்னா, ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் மனித வளத்தில் செய்த முதலீடை அதை இது பண்ணுறதாக, இப்போ எவ்வளோ எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறோம், இன்னும் இப்போ ஒர்க் கம்மியானால் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் நம்மளுக்கு தேவைப்படுவாங்க, எவ்வளோ பேர்த்த நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டியது வரும், இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி அதை வச்சு மேனேஜ் பண்ணுறது மனிதவள கணக்கியல்னு சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன ஜிகே. இந்தியாவில் 23ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே சந்திரகுப்த மௌரிய அமைச்சரவையில் இரட்டைப்பதிவு இது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது எந்த ஒரு புக்கில்னா, அஸ்தசாஸ்திரா அப்படிங்கிற ஒரு புக்கில் அதை சொல்லியிருக்காங்க. கணக்கேடுகள் அந்த காலத்திலே பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இது இருக்குது. இது ஒரு ஜிகே. அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கம்பெனியோட அல்லது ஒரு ஆர்கனைசேஷனோட பணம் அல்லது பண சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதுக்குண்டான ஒரு என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். ஒரு கணக்கியல் பதிவேடு, அதாவது இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங்கை ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை புக் கீப்பிங் மாதிரி சொல்லலாம். இதில் நம்ம இரட்டை பதிவு முறைங்கிற கான்செப்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது இரட்டைப்பதிவு முறையோட ஹிஸ்ட்ரி 1494ஆம் ஆண்டு லூக்கா பாசியோலியால் இது முதல்ல கண்டுபிடிச்சது. அவர் இத்தாலி நாட்டை சார்ந்தவர். இது எதற்காக உருவப்பட்டதுன்னா, ஒரு 18-19 நூற்றாண்டில் ஏற்பட்ட தொழிற்புரட்சியின் காரணமாக இது உபயோகத்துக்கு வந்தது. அக்கௌண்ட்ஸ் 2 டைப் ஆஃப் பிரியுது. ஆள்சார் கணக்கு, ஆள்சாரா கணக்கு அப்படிங்கிற மாதிரி 2 டைப்பாக பிரியுது. ஆள்சார் கணக்கு அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பர்சனை டிபெண்ட் பண்ணி வர்றது எல்லாமே ஆள்சார் கணக்குன்னு வரும். அதை ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. தனிநபர் கணக்கு, சட்டமுறை கணக்கு, பிரதிநிதித்துவ கணக்கு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு 3 டைப்பாக பிரியுது. அடுத்தது ஆள்சாரா கணக்கு. ஆள்சாரா கணக்குங்கிறது எப்படின்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி அதாவது உயிரில்லாத பொருளை பேஸ் பண்ணி வர்றது ஆள்சாரா கணக்கு. ஆள்சாரா கணக்கு மறுபடியும் 2 டைப்பாக பிரியுது. சொத்து கணக்கு, பேரளவு கணக்குன்னு 2 டைப்பாக பிரியுது. சொத்து கணக்கு முன்னாடியே புலனாகா சொத்து, புலனாகும் சொத்து அப்படிங்கிற மாதிரி 2 டைப்பாக பிரியுது. புலனாகும் சொத்து அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள், அதாவது எக்ஸாம்பிள் ஒரு லேண்டு, ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் புலனாகும் சொத்து. புலனாகா சொத்துங்கிறது எப்படின்னா, அந்த கம்பெனிக்கு உண்டான நேமு, காப்பிரைட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே புலனாகா சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனே இங்கே வேர்டிங்ஸாக போட்டிருக்கேன். 2 ஸ்டாப் பண்ணி என்ன அப்படிங்கிறது பார்த்துக்குங்க.
ஓகே, இதுதான் அடுத்தது வந்து கணக்கியலின் பொன்னான விதிகள், கோல்டன் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஆள்சார் கணக்கில் வந்து பெறுபனவனை பற்று செய், தருவனவையும் வரவு செய் அப்படின்னு சொல்கிறது. உள்ளே வரதை வந்து பற்றுவே, வெளியே போகிறத வரவு. இதே தான் இதில் ரிப்பீட்டட் ஆகும், பட் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். இப்போ வந்து சொத்து கணக்கில் பார்த்துட்டிங்கன்னா உள்வரவனை பற்று செய், வெளியே செல்வதை வரவு செய் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேரளவு கணக்கில், நெக்ஸ்ட்டு பேரளவு கணக்கில் அனைத்து செலவுகளையும் நட்டங்களையும் பற்று செய், அனைத்து வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவு செய் அப்படின்னு சொல்கிறாங்க. கணக்குகளை பதிவு செய்கிறதுக்கு 2 விதிகள் இருக்குது. ஒன்று பற்று, இன்னொன்று வரவு. இதை பேஸ் பண்ணி தான் கணக்கு வந்து என்ட்ரி ஆகும். ஓகே, அடுத்தது வந்து கணக்குகளோட வகைப்பாடு. இப்போ வந்து முதல் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வந்து அதை வந்து ஒரு சொத்தை எடுத்துக்கூடாது. முதலுங்கிறது ஒருத்தர் வந்து ஒரு தொழிலுக்காக ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதை வந்து இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஆள்சார் கணக்காக தான் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த அமௌண்ட் வந்து அவர் உள்ளே போட்டிருக்காரு, திருப்பி அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு தரணும். அந்த போட்ட முதல்ல திருப்பி எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனால் அதை வந்து நம்ம வந்து ஆள்சார் கணக்காக எடுத்துக்குவோம். அடுத்தது கட்டடங்கிறது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது, அது வந்து ஒரு சொத்து கணக்காக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பேரளவு கணக்கு அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு செலவு, வரவு செலவு இது எல்லாத்தையுமே பேரளவு கணக்காக சொல்லுவோம். எக்ஸாம்பிள், நம்ம கம்பெனிக்காக இப்போ அசட்ஸ் வாங்குறது, சேர்ஸ், டெஸ்க் வாங்குறது, இதெல்லாமே நம்ம என்னென்னா பேரளவு கணக்காக எடுத்துக்குவோம். அடுத்தது ரொக்கம் அப்படிங்கிறது சொத்து கணக்காக வந்துடும் இங்கே. அடுத்தது தள்ளுபடி பெற்றது, இதுவும் பேரளவு கணக்கு. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வரவு செலவு இது எல்லாமே பேரளவு கணக்கில் வந்துடும். நெக்ஸ்ட்டு வங்கியை வந்து நம்ம இங்கே வந்து ஒரு ஆள்சாராக கணக்கு எடுத்துவோம், அங்கே ஒரு பர்சனாக எடுத்துப்போம். அடுத்தது வந்து கொள்முதல் கணக்கு வந்து எப்போ ஒரு டைம் வந்து பேரளவு கணக்காக இருக்குது, இல்லை ஒரு டைம் சொத்து கணக்காக இருக்கும். பேரளவு கணக்காக எப்போ இருக்குன்னா, ஒரு கடன் நடவடிக்கை நடக்கிற மாதிரி, ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பேரளவு கணக்காக இருக்கும். அது எப்போ சொத்து கணக்காக மாறும்னா, இப்போ ஒரு போட்ட இதை வந்து நம்ம கொள்முதல் பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்முக்கு நம்ம ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து ரா ப்ராடக்ட்ஸ் கெட் பண்ணும்போது, எக்ஸாம்பிள் அந்த விவசாயத்துலேருந்து வருமானம் வரும்போது அதை வந்து நம்ம கொள்முதல் கணக்காக எடுத்துப்போம். அடுத்து வந்து ஒருத்தர் கொடுபட வேண்டிய கூலி, இந்த மாதிரி இதெல்லாமே ஆள்சார் கணக்கு. ஒரு ஆளை சார்ந்து வருவது எல்லாமே ஆள்சார் கணக்குன்னு நம்ம எடுத்துப்போம். ஓகே, அடுத்து வந்து கணக்கியல் சுழல்கள் அப்படிங்கிறதுனா எப்படி ஒரு ஃபுட் செயின் மாதிரி அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நடவடிக்கைகள் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுற எல்லா செலவுகளையும் ஒரு நோட் போட்டு எழுதுவோம். எக்ஸாம்பிள் ஒரு லெட்ஜரில் எழுதுவோம், ஓகேவா? அதுதான் நடவடிக்கைகள்னு சொல்லுவாங்க. அதை எழுதுறது வந்து குறிப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பேடு இந்த ஜேர்னல். எக்ஸாம்பிள் ஆகிற செலவு, ஒரு ஊதுபத்தி வாங்கினாலும் அதை வந்து ஒரு செலவாக எழுதுவோம். ஒரு முட்டாய் வாங்கினாலும் அதை நம்ம செலவாக எழுதுவோம். அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன செலவுகள் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே ஜேர்னலில் எழுதுவோம். அதுக்கடுத்தது எடுத்தெழுதுதல் அப்படிங்கிறது என்னென்னா, பேரேட்டில் எடுத்து எழுதுவோம், அதுதான் எடுத்தெழுதுதல்னு சொல்கிறாங்க. அந்த கணக்குகளை வந்து தனித்தனியாக பிரிக்கிறது. என்னென்ன கணக்குகள், எக்ஸாம்பிள் இப்போ எப்படின்னா ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு தனி இதாக வந்துடும். அதே போல் ஒன்றுக்கும் தனித்தனியாக டிரான்ஸ்போர்ட்னா அதுக்கு ஒரு தனி, இந்த மாதிரி எல்லா கணக்குகளையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறதை வந்து பேரேட்டில் பிரித்து எழுதுவோம். நெக்ஸ்ட் அந்த பேரேட்டில் எழுதுனதுக்கப்புறம் இருப்பாய்வு கண்டுபிடிப்போம். இருப்பாய்வு அப்படிங்கிறது ட்ரையல் பேலன்ஸ் இந்த சென்ஸ் பற்று வரவு ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து எழுதுறது. இதில் வந்து இருப்பாய்வு கண்டுபிடிப்போம். என்னெல்லாம் பற்று வந்திருக்கு, என்னென்னலாம் வரவு வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இருப்பாய்வு ஃபைன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இறுதிநிலை கணக்கு அப்படிங்கிறத போட ஆரம்பிப்போம். இறுதிநிலை கணக்கு அப்படிங்கிறது என்னென்னா வியாபார கணக்கு. அதுக்கு முன்னாடி வியாபார கணக்கு அப்படிங்கிறதும் நான் கண்டுபிடிப்போம். வியாபார கணக்கு அப்படிங்கிறது என்னென்னா லாப நட்ட கணக்கு. எவ்வளோ ப்ராஃபிட் ஆகிருக்கு, எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஸ்டாக்ஸ் மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பேஸ் பண்ணி லாப நட்ட கணக்கு போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இருப்பு நிலை கணக்கு அப்படிங்கிறது இறுதி கணக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். அதோட முடிஞ்சிச்சு. இது இப்படி தான் நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கான மொத்த இதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஃபைனலாக ஒரு அக்கௌண்ட் ஃபைனல் ரிப்போர்ட், அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது நடவடிக்கைகள்ங்கிறத நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜேர்னல் எழுதிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அதே மாதிரி நடவடிக்கையை அதுக்கப்புறம் குறிப்பேடில் எழுதுவோம். குறிப்பேடுக்கு அப்புறம் பேரோல் எழுதுவோம். குறிப்பேடுங்கிறது எப்படின்னா சிங்கிள் காலமில் இருக்கும், பேரேடுங்கிறது டபுள் காலமில் இருக்கும். பேரேடை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா T-shaped அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேரேடை வந்து T-shaped அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் பேரேடு கணக்கோட இது. அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு டயக்ராம் மாதிரி நாள் விவரம். இந்த கூப்பா எண் அப்படிங்கிறது என்னென்னா குறிப்பேடில் நம்ம என்ட்ரு பண்ணுற எண், அதை தான் இங்கே கூப்பா எண்ணுன்னு சொல்கிறாங்க. கூப்பா ஏ அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது தொகை, நாள் விவரம். ஒன்று வந்து பற்று பக்கமாகவும் இன்னொன்று வரவு பக்கமாகவும் இருக்கும். இதுதான் பேரேடு கணக்கு. டபுள் காலம் அப்படின்னு சொன்னது தான் இந்த கான்செப்ட். அடுத்தது இறுதி கணக்கில் வந்து வியாபார கணக்கு, இருப்பு நிலை கணக்கு, லாப நட்ட கணக்கு இதெல்லாமே சேர்ந்து வர்றது தான் இறுதிநிலை கணக்குன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து வியாபார கணக்கில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா நேரடி செலவு, நேரடி வரவு இது போன்றதெல்லாமே வியாபார கணக்கில் வரும். இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இப்போ ஒரு கம்பெனிக்கு ஸ்ட்ரைட்டாக இது வாங்கின பொருள்,
செல் பண்ண திங்ஸஸ் இதெல்லாத்தையுமே நம்ம இறுதிநிலை கணக்கில் வந்து வியாபார கணக்குக்குள்ளே கொண்டு வருவோம். அதாவது மொத்த லாபம் மொத்த வரவும் அது எல்லாத்தையுமே ஒரு சைடு எடுத்து போட்டு லாஸ்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிப்போம். அது வந்து வியாபார கணக்குக்குள்ளே வரும். அடுத்தது என்னென்னா இது லாப நட்ட கணக்கில் என்ன வரும்னா மறைமுகமான செலவுகள், மறைமுகமான நட்டங்கள் இதெல்லாமே லாப நட்ட கணக்கில் வரும். அதுக்கடுத்து இருப்பு நிலை அப்படிங்கிறது என்னென்னா முதல் பொறுப்பு சொத்துக்கள் இதெல்லாமே இருப்பு நிலை கணக்கில் வரும். இப்போ ஒருத்தர் அமௌண்ட்டு போடுறாரு, ஒரு முதல் போடுறாரு, அதெல்லாமே இருப்பு நிலை கணக்காக வரும். அது என்னைக்காக இருந்தாலும் நாளைக்கு அவங்களுக்கு வந்து அதை போட்ட காசு திருப்பி எடுக்கிற மாதிரி, அதனால் அதெல்லாமே இருப்பு நிலை கணக்கில் சேரும். ஓகே, அடுத்தது வந்து கணக்கியல் சமன்பாடுகள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அசட் ஈக்குவல் டு லையபிலிட்டி ப்ளஸ் ஓனர் ஈக்குவலிட்டி. இங்கே அசட் அப்படிங்கிறது என்னென்னா முதல் ப்ளஸ் லையபிலிட்டி ப்ளஸ் ஓனர் ஈக்குவலிட்டி இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ப்ராப்பரான பேலன்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். இதுவே லையபிலிட்டி வேணும்னா லையபிலிட்டி ஈக்குவல் டு டேஷ் மைனஸ் ஓனர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்க வரும். அப்போது லையபிலிட்டி ஈக்குவல் டு அசட்ஸ் ப்ளஸ் ஓனர் ஈக்குவாலிட்டி, அதாவது முதல் அதுக்கப்புறம் ஒர்க்கு அது கூட சேர்ந்தது முதலாளித்துவம் அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து துணையேடு அப்படிங்கிறது என்னென்னா இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஒரு சின்ன ஆர்கனைசேஷனாக தான் பரவாயில்ல, எல்லா இதையும் அக்கௌண்ட்ஸையும் ஒரே புக்கில் இது பண்ணிக்குவாங்க. இப்போ அது சப்போஸ் அதுவே ஒரு பெரிய கம்பெனியாக இருக்குன்னா ஒரு செக்ஷனுக்கும் தனித்தனி ஒரு பிரான்ச்சுக்கும் தனித்தனி புக் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ரொக்க நடவடிக்கைன்னா அதுக்கு தனியாக ஒரு புக்கை மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ கடன் கொள்முதல் இதுக்கு அந்த மாதிரி இதுன்னா அதுக்கு தனித்தனி புக்ஸ் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை தான் துணையேடுகள்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு கணக்காளரின் பங்களிப்பு. கணக்காளரின் பங்களிப்புங்க அப்படின்னா அவருக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவருக்கு வந்து ஏடுகளை பராமரித்தல், அப்புறம் நிர்வாகத்திற்கு தகவல் தருதல், அதான் அந்த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸை இது பண்ணுறது, அந்த அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, வணிக சொத்துக்களின் காப்பாளர், அந்த இது அமௌண்ட்ஸ் அந்த இதெல்லாம் அசட்ஸ் எல்லாம் இவர் தான் வந்து சேஃபாக வச்சுக்கணும். அப்புறம் ஒரு ஆலோசகர், வரிமேலாளர், பொது தொடர்பு அலுவலர் போன்ற பொறுப்புகள் வந்து அவளுக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் லையபிலிட்டி வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. கரண்ட்டு, லாங் டேர்ம்னு 2 லையபிலிட்டி இருக்குது. கரண்ட் லையபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா இப்போ கரண்ட்டாக பிஸ்னஸ் இருக்கும்போது ஆகிற டிரான்சாக்ஷன்ஸு, அக்கௌண்ட் பேயபிள், பில்ஸ் பேயபிள் இதெல்லாமே வரும். எக்ஸாம்பிள் இதெல்லாம் 1 இயர்க்குள்ளே இருக்கிறது எல்லாமே கரண்ட் லையபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதுவே லாங் டேர்ம் லையபிலிட்டி அப்படிங்கிறதுனா லாங் டேர்முக்கு இருக்கிற பாண்ட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அந்த மாதிரி லாங் டியூரேஷன்ஸ் இருக்கிற ப்ராசஸ் எல்லாமே லாங் டேர்ம் லையபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அசட்ஸ் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் அசட்ஸ் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸ்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்வெஸ்டபிள், கரண்ட்டுன்னு அப்படின்னு 4 டைப் இருக்குது. இதில் வந்து ஃபிக்ஸ்டு அசட் அப்படிங்கிறது நிலையான அசட். அதாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்லாங்கன்னா இப்போ ஒரு கம்பெனிக்கான கட்டிடம் இந்த மாதிரி விஷயஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டு அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மோஸ்ட்டாக வந்து டேஞ்சபிள் அசட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் டேஞ்சபிள் அசட்னா நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய அசட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா லாங் டேர்மாக இருக்கும் இல்லை ஷார்ட் டேர்மாக இருக்கும். 2 டேர்மில் ஏதோ ஒரு டேர்மாக வரும். அது மோஸ்ட்டாக வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் அசட்ஸ்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இன்டான்ஜிபிள் அசட் அப்படிங்கிறது என்னென்னா குட்வில், பேட்டன்ஸு, காப்பிரைட்ஸு இதெல்லாமே இன்டான்ஜிபிள் அசட்டாக வந்துடும். நெக்ஸ்ட் அடுத்து கரண்ட் அசட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஸ்டாக்ஸு இதெல்லாமே கரண்ட் அசட்ஸும் சொல்லுவோம். இருக்கிறத வந்து கேஷாக சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே கரண்ட் அசட்ஸாக சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து 2 டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ், ஒன்று நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்னு 2 டைப் ஆஃப் இருக்குது. இதில் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்னா இப்போ நம்ம இயக்கத்துக்கு வந்து செலவு பண்ணுற செலவுகள் அதெல்லாத்தையுமே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வாடகை, சம்பளம், அப்புறம் இந்த மாதிரி நம்ம இயக்கத்துக்கு என்னென்ன இது பண்ணுறோமோ இப்போ ஒரு கம்பெனியில் வந்து என்னென்னலாம் நம்ம ஆப்ரேஷன் இது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அது எல்லாமே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸாக வந்துடும். நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அன்எக்ஸ்பெக்டடான வர லாஸஸ். எக்ஸாம்பிள் இப்போ வந்து திடீர்னு தீ பிடிச்சி போகிறது, இப்போது திடீர்னு வந்து ஸ்டாக்கோட ரேட் பூரா இறங்கி லாஸில் சேல் பண்ணுறது, இந்த மாதிரி திங்ஸஸ் எல்லாமே நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு வங்கி சரிக்கட்டும் பட்டியல், பேங்க் ரெகனைசேஷன் ஸ்டேட்மெண்ட்டு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம ரொக்கையேட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் பேங்க் பாஸ்புக்கில் இருக்கிற அமௌண்ட்டும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த பேங்க் ரெகனைசேஷன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். அதான் வங்கி சரிக்கட்டும் பட்டியல். இப்போ வங்கி சரிக்கட்டும் பட்டியல் எப்போ தயாரிக்கும்னா ஒன்ஸ் நம்ம ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், எக்ஸாம்பிள் பாஸ்புக்கில் நம்ம என்ட்ரி போட்டதுக்கப்புறம், கேஷ் புக்கில், அதுக்கப்புறம் எல்லா இதுலேயும் ரொக்கையீடு இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் வந்து பேங்க் ரெகனைசேஷன் இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து லாஸ்ட்டாக ரெடி பண்ணுற ஸ்டேட்மெண்ட். அதுதான் பேங்க் டிஃப்ரென்ஸ் இதெல்லாமே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த பேங்க் ரெகனைசேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா இப்போ நம்ம ரொக்கையேட்டில் ஒரு என்ட்ரி போட்டிருப்போம், சேம் அதே கேஷ் புக்லேயும் பாஸ்புக்லேயும் என்ட்ரி ஈக்குவலாக போட்டிருப்போம். இப்போ நாளைக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டோம் பட் பேங்க்லேருந்து அது டெபிட் ஆகலை, அந்த மாதிரி இது திங்ஸஸ் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணலாம்.
அதுக்காக தான் இந்த வங்கி சரிக்கட்டும் பட்டியல் வந்து யூஸ். சேம் அதே போல் நம்ம போட்ட அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கா இல்லையா, நம்ம ஒருத்தங்கிட்ட கொடுத்த அமௌண்ட்டை அவங்க கிரெடிட் பண்ணிட்டாங்களா பண்ணலையாங்கிறத செக் பண்ணுறதுக்காகவும் யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட், வங்கி மேல் பதவி பற்று. அதாவது எப்படின்னா, நம்ம இப்போ எடுக்க வேண்டிய அமௌண்ட்லேருந்து எக்ஸஸாக எடுக்கிறது, அதிகமாக எடுக்கிறத வந்து ஓவர் டிராஃப்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் அதுக்கான எவ்வளோ பேங்க்கில் வட்டி போடுவாங்க அந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே பேங்க் ஓவர் டிராஃப்டிங்னு சொல்லுவோம். வங்கி செல்லிடு, பேங்க் பாஸ்புக் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த கேஷ் புக்கும் பாஸ்புக்கும் ரெண்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேங்க் ரெகனைசேஷன் ஸ்டேட்மெண்ட் இது பண்ணுறோம்ல, அதுதான் பாஸ்புக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பேங்க் பாஸ்புக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மீதி இருப்பு தொகை இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக வைப்பு தொகை எல்லாத்தையுமே பார்க்குறது தான் பேங்க். இந்த வீடியோ புதுசாக லைக் அண்ட் ஷேர் கைஸ். மறக்காமல் கோஆப்ரேட்டிவ் ரிலேட்டடான கோர்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.